ஏன் பாஜகவோட பி டீம் அல்லது பாஜகவினுடைய ஒரு குழந்தை தான் இவங்க அப்படின்னு யாராவது சொன்னா இல்லைன்னு மறுக்கிறதுக்கான இவ்வளவு வரும். ஏன் என்ன இருந்தா என்னங்கிற அந்த டோன் வர மாட்டேங்குதே. ஏத்தோட்டு பிள்ளை உங்களை மாதிரியே இருக்கேங்க, உங்க பிள்ளைன்னு கேட்டா இருந்தாலும் இருக்குங்கன்னு சொல்லுவீங்களோ சார்? சொல்லுங்க. உங்க பிள்ளைன்னு உங்க பிள்ளைன்னு சொல்ல போறீங்க, உங்க பிள்ளை இல்லைன்னு உங்க ஏத்த வீட்டுல இருக்க என் பிள்ளை ஆமா என் பிள்ளை தாங்க என் பிள்ளை தாங்க. நான் பாண்டே இப்படி பொசுக்குன்னு செருப்பாலே அடிச்ச மாதிரி கேட்பாருன்னு கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். பட் இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு இதெல்லாம் தேவைதான். ஒழுங்கா ஜெர்னலிஸ்ட்னா ஜெர்னலிஸ்ட் வேலைகளை மட்டும்தான் பார்க்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழக ஊடக பூரிக்கைகள் இவனுங்க என்ன பண்றானுங்க, திமுகவுக்கு முழு மூச்சா முறைவாசல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும். பார்க்குற வேலைக்கு கொஞ்சமாச்சும் உண்மையா இருக்கணும். வாங்குறீங்க இல்லையா, கை நீட்டி சம்பளத்தை வாங்குறீங்க இல்லையா, அந்த சம்பளத்துக்காச்சும் உண்மையா வேலையை பார்க்கணும். திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக இருந்தாரு. இப்ப பாஜக எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அவர் தனியா போயிட்டாரு. நான் இயக்கத்தை ஆரம்பிக்க போறேன், அந்த இயக்கத்தை நான் அரசியல் கட்சியா மாத்த போறேன்னு சொல்லிட்டு அவருடைய அரசியல் பாதையை தனியா தேர்ந்தெடுத்து போயிட்டாரு. அந்த மனுஷனை பாஜக பி டீம், பாஜக தான் இப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்களே, நியாயமா? நீங்க பேசுறதுல கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்கா? நானும் சொல்லியிருக்கேன், ஒருவேளை இது பாஜகவுடைய திட்டமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நானே சொல்லியிருக்கேன். பட் அது எல்லாமே கான்ஸ்பிரசி மட்டும்தான். நான் பாஜக ஆதரவாளராக இருக்கக்கூடிய நான் அண்ணாமலை அவர்களை பாஜகவின் பி டீம், பாஜக தான் அண்ணாமலையை இப்படி அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றேன் இல்லையா? நான் சொல்றதுக்கும் இவன மாதிரி இருக்கக்கூடிய திமுக கொத்தடிமைகள் இவனுங்க அண்ணாமலை பற்றியும் பாஜக பற்றியும் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னு தெரியலங்க, இந்த இன்டர்வியூ முழுக்க நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் முறுக்கிந்தா இருப்பாரு. ஏன்னு தெரியல, அவ்வளோ கோவமா தான் இந்த இன்டர்வியூல பேசிட்டு இருப்பாரு. சும்மாவே இந்த தேவேந்திரன் பழனிசாமி நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் போட்டு பொழப்பாரு. இதுல இது மாதிரி ஏடா கூடமான கேள்விகளை கேட்டா மனுஷன் சும்மா இருப்பாரா? அதான் செருப்பாலே அடிச்சிருக்காரு, அதுவும் பிஞ்ச செருப்பாலே அடிச்சிருக்காரு. எனக்கு இந்த வீடியோல ஒரே ஒரு வருத்தம் தான். என்னன்னா, நம்முடைய பாண்டே அவர்கள் அப்படி பேசினார் இல்லையா, அப்படி பேசும்பொழுது பாண்டே அவர்களுடைய ஃப்ரேமை மட்டும் தான் காமிச்சாங்க. மாட்டேங்குதே. ஏத்தோட்டு பிள்ளை உங்களை மாதிரியே இருக்கேங்க, உங்க பிள்ளைன்னு கேட்டா இருந்தாலும் இருக்குங்கன்னு சொல்லுவீங்களோ சார்? சொல்லுங்க. பாண்டே அப்படி பேசும்பொழுது எதிர்த்தாப்புல உட்காந்துட்டு இருந்த அந்த தேவேந்திரன் பழனிசாமி அவன் மூஞ்சிய காமிக்கவே இல்லை. பாண்டே இப்படி பேசும்பொழுது அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. பட் எடிட்டர் அதை காட்டவே இல்லை. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளரம தேசியவாதியானவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசவே மாட்டேங்கிறாரு. சட்டமன்றத்தில் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்காரு, உம்முன்னு தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேங்கிறாரு. ஆனால் மாநாடுகளில் பேசும்பொழுது பயங்கரமாக பேசுகிறாரு, ட்விட்டரில் பயங்கரமாக கம்பு சுற்றுறாரு. சட்டப்பேரவையில் மட்டும் மனுஷன் அமைதியாக தான் இருக்காரு. அவ்வளோ ஏங்க, சினிமா பிரபலங்களை பார்க்கும்பொழுது கூட அவர் குதூகலமாக இருக்காரு, சிரிச்சுக்கிட்டே போஸ்லாம் கொடுக்குறாரு. ஆனால் சட்டமன்றத்தில் அவர் உம்முன்னு கம்முன்னு தான் இருக்காரு, கப் சிப்புன்னு இருக்காரு. எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. மற்றவங்க பேசுறதை மட்டும் கவனிச்சிட்டு இருக்காரு, மற்றவங்க பேசும்பொழுது நோட்ஸ் எடுத்துக்கிறாரு. ஆனால் வாயை திறந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் பேசவே மாட்டேங்கிறாரு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் தான் கடந்த சில தினங்களாக திமுக உட்பட பல கட்சிகள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக இந்த விமர்சனங்கள்லாம் முன்னெடுத்து வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்த சட்டமன்றம்ல திரு விஜய் அவர்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் திமுக காரங்களை ஓட விரட்டி அடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் முதல் முறை சட்டமன்றத்துக்கு வரும்பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நக்கலா தாவேக்காவை பார்த்து, முக்கியமா முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து, நீங்க ஆட்சி அமைச்சிருக்கிறதுக்கு காரணமே நாங்க தான், எங்களுடைய கூட்டணி கட்சிகள் தயவால தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. எனக்கு அப்போவே பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. பரவாயில்லையப்பா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாம சட்டமன்றத்தில் மூஞ்சிக்கு முன்னாடி நேருக்கு நேராக நின்று இப்படிலாம் பேசியிருக்காரு, சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணிச்சு. நான் அதையும் சொன்னேன் அப்போ வீடியோ பண்ணும்பொழுது. இந்த விஷயத்த நான் அப்பவே சொல்லியிருந்தேன். அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் திரு விஜய் அவர்கள் சட்டமன்றம்ல பெருசா பேசவே இல்லை. அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலையா, இல்லை இப்பெல்லாம் பேசி என்ன ஆக போகுது, டைம் வரும்போது நம்ம பேசிக்கலாம்னு அவர் நினைச்சாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. பட் அவர் இன்னைக்கு பேசினாரு பாருங்க, இன்னைக்கு அவருடைய ஸ்பீச்சு பயங்கரமா இருந்தது. இந்தியா முழுக்க அவர் பேசின விஷயங்கள், முக்கியமா அவர் இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணாரு பாருங்க, அது இந்தியா முழுக்க இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேச 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 திமுக காரங்கெல்லாம் கத்துறாங்க, இல்ல கதறாங்க, கதறி அழறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் சொன்ன எங்க உங்க அப்பனை காணோம் அப்படின்ற ஒரு குட்டி கதை. அந்த குட்டி கதை கேட்டுதான் பாவம் கதறிட்டு கிடக்குறாங்க. எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம்.
அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். இது பத்தி நாம தெளிவா பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. சரி, அதான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொலத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? கரெக்டு தான், பேசுன்னு சொல்றாங்க. பேச ஆரம்பிச்சா பேசுறத முழுசா கேட்காம எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க. இவங்க தமிழக சட்டமன்றத்தில் மட்டும் இது மாதிரி பண்றதில்ல மக்களே, பார்லிமெண்ட்லயும் இவங்க இதே தான் பண்றாங்க. அம்மையார் கனிமொழியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, பாஜகவோ மற்ற கட்சிகளோ பேச ஆரம்பிச்சாங்கன்னா, இவங்களுக்கு அது சரிப்பட்டு வரலானா இல்லை நம்மளுடைய குட்டுலாம் வெளியே வந்துடும் தெரிஞ்சிருச்சுன்னா உடனே திமுக எம்பிக்கள் வெளியே போயிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. தமிழக சட்டமன்றத்தில் நடந்த இந்த விஷயங்கள்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா, முன்னாள் ஹிந்து அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு இருக்காரு பாருங்க, அவருடைய புலம்பல்கள் தான். கதறாரு மனுஷன், சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு கதறாரு. நாம சட்டமன்றம்ல இருக்கோம், சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லா லைவ்ல தான் போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல முழுசா 5 வருஷமும் நாம பெருசா லைவ்லாம் போடவே இல்லை. ஸோ இந்த முறையும் லைவ் எல்லாம் எதுவும் இருக்காது போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் சட்டமன்றத்தில் புலம்பிக்கிட்டு கிடக்கிறாரு, புலம்புறாரு. லிட்ரலி மனுஷன் புலம்புறாரு. அங்க நடக்கிற எல்லாமே அப்படியே லைவ்ல போயிட்டு இருக்கு. திமுகவுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல அந்த 5 வருஷம் முழுக்க சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள் எதுவுமே லைவ்ல இருக்காது. ஓகேங்களா, லைவா நமக்கு காட்டவே மாட்டாங்க. அவங்க விருப்பப்படுற வீடியோஸ் மட்டும் தான் நமக்கு கொடுப்பாங்க, அதாவது மீடியா மூலியமா கொடுப்பாங்க. நாம அது மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த 5 வருஷம் 2021 இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் நடந்த சட்டமன்ற கூட்டங்கள்ல எதுவுமே லைவ் கிடையாது. திமுக அப்படிதான் பண்ணாங்க. இந்த முறையும் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு பாவம் லைவ்ல நம்ம மூஞ்சி தெரியுதுன்னு தெரியாமையே மனுஷன் அழுதுட்டு இருக்காரு, புலம்பிட்டு கிடக்கிறாரு. ஓகே, நாம இப்போ எங்க உங்க அப்பனையா காணோம் அப்படின்ற மாதிரி விஜய் பேசினார் இல்லையா, அந்த மேட்டருக்கு வருவோம். விஜய் சொல்லியிருந்தார் இல்லையா, எங்க உங்க அப்பனை காணோம், எங்க உங்க அப்பனை காணோன்ட்டு. அது முழுக்க 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 திமுகவை கிண்டல் பண்றதுக்காக திரு விஜய் அவர்கள் வேணும்னே தான் பேசியிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் இப்போ எம்எல்ஏ கூட இல்லாம இருக்காரு இல்லையா ஸ்டாலின், அவரை கிண்டல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் திரு விஜய் அவர்கள் வேணும்னே எங்க அவங்க அப்பனை காணோம் அப்படின்ற ஒரு குட்டி கதையை அங்க சொல்லியிருக்காரு. விஜய் ஸ்டாலினை கேலி கிண்டல் பண்றாரு. அது எப்படி முன்னாள் முதலமைச்சரை நீங்க இப்படி கேலி கிண்டல்லாம் பண்ணலாம், அதுவும் தோல்வியை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி கிண்டல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த திமுக காரங்க உத்தம புத்திரர்கள் மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. அந்த பக்கம் சட்டமன்றத்தில் கதறாங்கன்னா, இந்த பக்கம் திமுகவுடைய ஐடி விங்ல இருக்கக்கூடியவர்கள் சோசியல் மீடியால கதறிட்டு கிடக்குறானுங்க. விஜய் கேலி கிண்டல் பண்ணதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா இந்த திமுக ஒன்றும் யோகியம் கிடையாது. இவங்க இந்த திமுக காரங்க தேர்தலில் தோத்து போனவங்களை இதை விட மோசமா, இதை விட கேவலமான கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. விஜய் திமுக இப்படி கதற விட்டதுக்கு திமுக காரங்க என்ன பண்றாங்க, சோசியல் மீடியால மற்ற இடங்கள்ல இந்த திமுக காரங்க என்ன பண்றானுங்க, கணவனை தேடும் மனைவி, அப்பாவை தேடும் பிள்ளைகள்னு திரு விஜய் அவர்களை தனிப்பட்ட ரீதியில தனிமனித தாக்குதல ஈடுபடுறானுங்க. விஜய்க்கும் அவருடைய மனைவிக்கும் அவங்களுடைய பசங்களுக்கும் நடுவே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவருடைய பர்சனல். அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் இவங்க எல்லாருமே பொதுவெளியில வந்து விஜய் இப்படிலாம் பண்ணியிருக்காரு, எங்க அப்பா என் புருஷன் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க பொதுவெளியில குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிற வரைக்கும் யாருக்குமே அது குறித்து பேசுறதுக்கு அருகதை கிடையாது, யாருக்குமே உரிமையும் கிடையாது. அது எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், எல்லாமே அவங்களுடைய பர்சனல் லைஃப். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க பசங்க அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்த நாமெல்லாம் பேசக்கூடாது, பேசுறதுக்கான உரிமையும் நமக்கு கிடையாது. ஆக்சுவலா விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஜனவரி மாசமே வெளியே வந்துடுச்சு. இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, அவங்க ஃபேமிலிக்குள்ள இது மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அப்பவே வெளியே வந்துடுச்சு. அந்த செய்தி வந்ததிலிருந்து நீங்க நல்லா எடுத்து பாருங்க, திரு விஜய் அவர்களையும் அவருடைய தனிப்பட்ட விவகாரங்களையும் எடுத்து போட்டு ரொம்ப கொச்சப்படுத்தி பேசினது எல்லாமே திமுக காரணங்க தான். ஆனா மக்கள் இவனுங்க பண்ண எந்த ஒரு விஷயத்துமே பெருசா எடுத்துக்கவே இல்லை. இவங்க அவ்வளோ பிரச்சாரங்கள் கொண்டு போனாங்க. விஜயோடைய தனிப்பட்ட வாழ்க்கை அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு அவ்வளோ மோசமாலாம் நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க. பட் அதை எதுவுமே தமிழக மக்கள் எடுத்துக்கவே இல்லை. ஆனா விஜயை தனிப்பட்ட ரீதியில ரொம்ப கொச்சையா விமர்சனங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா திமுக காரங்க, அந்த திமுகவை தான் மக்கள் முழுவதுமாக புறக்கணிச்சிருக்காங்க. முதலமைச்சரா இருந்த திரு ஸ்டாலின் அவர்களை அவருடைய சொந்த தொகுதியில மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை திமுக காரங்க புரிஞ்சிக்காம மறுபடியும்
ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை எடுத்து போட்டு கேரக்டர் அசாசினேட் பண்றதெல்லாம் எப்போ இவங்க விட போறாங்கன்னு தெரியல. இன்னமும் புரிஞ்சிக்கல பாருங்களேன். இவ்வளோ பட்டாலும் எலெக்ஷன்ல தோத்தே போயிருந்தாலும் தலைவர், அந்த கட்சியின் தலைவர் அவரே தோத்து போயிருக்காரு. ஆனாலும் இவனுங்க திருந்தவே இல்ல. ஏன் தெரியுங்களா? ஏன் திமுக தொடர்ந்து செஞ்ச தப்பியே பண்றாங்க தெரியுங்களா? ஏன்னா திமுகவுடைய டிஎன்ஏவே அதுதான். காலங்காலமா திமுக இப்பேற்பட்ட கேடுகட்ட கேவலமான அயோக்கியத்தனமான ரொம்ப ரொம்ப கொச்சையான அரசியல் தான் பண்ணிட்டு வராங்க. திமுக எப்பவுமே அவங்களுடைய அரசியல் எதிரிகளை இப்படிதான் கையாளுவாங்க. எவ்வளோ மோசமா இறங்கி கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியுமோ அவ்வளோ மோசமா இவங்க பண்ணுவாங்க. காமராஜரை தொட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா, இவங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி, ராமசாமியை திமுக எவ்வளோ மோசமாலாம் பேசியிருக்கு. எவ்வளோ எவ்வளோ கொச்சையெல்லாம் பேசியிருக்கு. அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அரசியல் வரேன்னு சொல்லும்பொழுது எவ்வளோ மோசமாக பேசினாங்க. கமல்ஹாசன் அரசியல் வந்த புதுசில் எப்படிலாம் பேசியிருக்காங்க. அஜித்தை எவ்வளோ கேவலமாலாம் பேசியிருக்காங்க. சீமானை என்னென்னலாம் பேசியிருக்காங்க. மோடி அவர்களை, அமித்ஷாவை, இந்திரா காந்தியை, ராகுல் காந்தியை இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை, இது மாதிரி இவங்கெல்லாம் எவ்வளோ மோசமாக அரசியல் ரீதியில் எதிர் தரப்பில் இருக்கக்கூடியவர்களை இவங்க பேசியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜனை, பாஜகவே எடுத்துக்கோங்களேன், ஒட்டுமொத்த பாஜகவையும் இவங்க எவ்வளோ மோசமாலாம் பேசியிருக்காங்க. அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை தோண்டி எடுத்து அதை வச்சுக்கிட்டு அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. திமுக எப்பவுமே இந்த ஒரு கேடுகெட்ட அரசியலை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இதுல பியூட்டி என்னன்னா, இதை மாதிரி திமுக பண்றாங்க இல்லையா, இது மாதிரி இவங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே தமிழக மக்கள் ஏத்துக்கிறதே இல்லை. அதை பெருசா தமிழக மக்கள் ரெகக்னைஸும் பண்றது கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரிதான் எல்லார் வீட்லுமே ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமான பஞ்சாயத்துகள் இருக்க தான் செய்யும். ஏன் நம்ம வீட்டிலலாம் இது மாதிரிலாம் நடந்தது கிடையாதா? எப்படி நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி தான் நாமளும் மற்றவங்களை குறித்து பேசக்கூடாது. மற்றவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நாமளும் பேசக்கூடாது. அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, தர்க்க ரீதியாக ஒரு கருத்தா எதிர்க்க துப்பு கெட்ட ஜென்மங்கள் இருக்குங்க இல்லையா, கோழைகள், அவங்க தான் தனிப்பட்ட தாக்குதலில் ஈடுபடுவாங்க. இந்த திமுக இருக்கு பாருங்க, இவங்கெல்லாம் எப்பவுமே இப்படிதான். 1ஆம் நம்பர் கோழைகள்னா அது திமுக காரங்க தான். ஏன்னா திமுக கிட்ட நீங்க ஏதாச்சும் இன்டெலெக்சுவலா கேள்விகளை கேட்டீங்கன்னா உங்ககிட்ட இருந்து இன்டெலெக்சுவலான பதில் வராது. நீ என்ன பெரிய அதுவா, நீ என்ன பெரிய இதுவா, நீ என்ன ஜாதி, உனக்கு பின்னாடி யார் இருக்கா, நீ இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்க, இது மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் திருடி இருக்கீங்கன்னு சொன்னால் வேற யாரும் திருடினது கிடையாதா, சரி ஓகே நாங்கள் திருடி இருக்கோம்னா அதை நீ ப்ரூவ் பண்ணு, இப்படிலாம் பேசுவாங்க. இவ்வளோதான் இந்த திமுக. இவ்வளோதான் திமுக காலங்காலமாக எப்படிப்பட்ட அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோ அதே மாதிரியான அரசியல் தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அகைன் நாம சிஎம் விஜய் பக்கம் வரலாம். திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசின ஒரு 2-3 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. தாவேகா ஆதரவாளர்கள், இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்களாம் இந்த சட்டமன்றம்ல திரு விஜய் அவர்கள் பேசின அந்த ஒரு கிளிப்பிங் எடுத்து போட்டு அதை பயங்கரமாக கட் பண்ணி எடிட் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த பசங்களோடைய ஐடிஸ்லாம் கொஞ்சம் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்க ஃபுல்லாக இந்த படத்தை மட்டும்தான் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது படத்தை ரீல்ஸாக பண்ணுவாங்க, படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மோட்டிவேஷன் சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. பட் முதல் தடவையாக தமிழக சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து ரீல்ஸாக போட்டிருக்காங்க. அவர் என்ன பேசினாரு, அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இவர் என்ன பேசியிருக்காரு, அது மாதிரிலாம் அந்த பசங்க கட் பண்ணி போடுறாங்க. உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தமிழகத்தில் இப்போ தான் முதல் தடவையாக இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஆனால் நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் வடக்கன்ஸ்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பசங்க, அந்த நார்த் இந்தியன் பசங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் பயங்கரமாக இருக்கும். அந்த பசங்க பார்லிமெண்ட் செஷன்லாம் கவனிப்பாங்க, பார்லிமெண்ட்டில் போகக்கூடிய டிஸ்கஷன் குறித்தெல்லாம் பேசுவாங்க. இப்போ தான் தமிழக சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த பசங்க கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. சட்டமன்றத்தில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுமே திரு விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு. அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2-3 சென்டென்ஸ் வைரலாக போகுதுன்னுட்டு. அதில் ஒன்று என்னன்னா, எங்களை பார்த்து ஈவில்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு, அதை ஒரு டெவில் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருப்பாரு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் தாவேகாவை பார்த்து ஈவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திரு விஜய் அவர்கள் உதயநிதியை பார்த்து நீ ஒரு டெவிலாக இருக்கக்கூடிய நீ எங்களை ஈவில்னு சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்புறம் இந்த ஊழல் குறித்து, லஞ்சம் இது குறித்தெல்லாம் திரு விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு. ஆதவர்ஜனாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பேசலாமா? ஊழல் குறித்து, லஞ்சம் குறித்தெல்லாம் ஆதவர்ஜனாவை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசலாமா? வாட் எவர். தாவேகா திமுகவை போட்டு பொலன்னு பொலந்து கட்டி இருக்கு. உள்ளபடியே திமுகவை போட்டு பொலகிறாங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. திமுகவை யார் போட்டு அடித்தாலும், திமுகவை யார் போட்டு தூக்கி போட்டு மிதித்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே நான் சப்போர்ட்டும் பண்ணுவேன்.
தேசிய கட்சிகளில் எப்படி காங்கிரஸ் எனக்கு பிடிக்காதோ அதே மாதிரி தான் இங்கே திமுகவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. காங்கிரஸை போட்டு அடித்தாலும் சரி, திமுகவை போட்டு அடித்தாலும் சரி, யார் அடித்தாலும் அவங்களுக்கு எப்போவுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். 2021 2026 வரைக்கும் அந்த 5 வருஷத்தில், அந்த 5 வருட காலகட்டங்களில் மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு இந்த திமுக தலைவர்கள் எவ்வளோ திமுறா தெனாவட்டெல்லாம் பேசியிருந்தாங்க. மக்களை எவ்வளோ துச்சமாலாம் பார்த்துருந்தாங்க. நீட்டை ஒழிக்க போறேன்னு சொல்லி 1 கோடி கையெழுத்து வாங்க போறேன்னு சொல்லி 1 கோடி கையெழுத்தை வாங்கினாங்க. அந்த பேப்பரை என்ன பண்ணாங்க? ஆற்றுல தூக்கி போட்டு போயிட்டாங்க. குறை தீர்ப்பு கடிதம்னு சொன்னாங்க. அவ்வளோ லெட்டர்ஸ் வந்தது. அந்த லெட்டர்ஸை இவங்க என்ன பண்ணாங்க? பஜ்ஜி சொஜ்ஜி விற்கிற கடையில் கொடுத்துட்டாங்க. அங்கே இறக்கி போட்டாங்க. ஆசிரியர்கள், செவிலியர்கள், டாக்டர்கள், தூய்மை பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்சார ஊழியர்கள்னு தமிழகத்தில் விவசாயிகள் இவங்க எல்லாருமே தமிழகத்தில் எவ்வளோ போராட்டங்கள் நடத்தினாங்க. இத்தனைக்கும் அவங்க புதுசால எதுவும் கேட்கல. திமுக 2021 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் கேட்டாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி கேட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண அந்த மக்களை திமுக அவங்களுடைய காவல்துறையை வச்சுக்கிட்டு அடிச்சு விரட்டினாங்க. தரன்னு மண்டையை பிடிச்சி இழுத்துன்னு போய் ஜெயிலில் போட்டாங்க. அந்த வண்டியிலலாம் தூக்கின்னு போய் போட்டாங்க. விவசாயிகள் மீது குண்டாஸ்லாம் வேற போட்டாங்க. இவ்வளோ அட்டகாசங்கள் அட்டுழியங்களை இந்த திமுக பண்ணியிருக்கு. பட்டியலின மக்கள், இந்த திமுக ஆட்சி காலகட்டங்களில் பட்டியலின மக்கள் எவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சிருக்காங்க, எவ்வளோ வழக்குகள் பதிவாயிருக்கு. இந்தியாவிலேயே பட்டியலின மக்கள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறது தமிழகம் தான் செய்திகள்லேயே வந்திருக்கு. கனிம வள கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம், இது குறித்து கேள்வி கேட்டிருந்தாலோ இல்லை இது மாதிரியான விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி புகார் கொடுத்துருந்தாலோ யார் அதை மாதிரி பண்ணாங்களோ அவங்கள கொன்று இருக்காங்க. லிட்ரலி கொன்று இருக்காங்க. திமுக ஆட்சி காலகட்டங்கள் அது நடந்திருக்கு. இது குறித்து கேள்வியை கேட்டால் இதுக்கான சரியான பதிலை இந்த திமுக தலைவர்கள், திமுக அமைச்சர்கள் கொடுத்ததே கிடையாது. சரி, இறந்து போனவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தினருக்கு நிதியுதவி ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னால் அதையும் சரியாக பண்ணதும் கிடையாது. ஆனால் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிருப்பானுங்க இல்லையா, அவனுங்களுக்கு ஒரு தலைக்கு 10 லட்ச ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு 10 லட்ச ரூபாவா? இங்கே கனிம வள கொள்ளை, இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை குறித்து கேள்வி கேட்குறவங்க, அதை தடுக்கணும்னு பார்க்குறவங்க, அவங்கள கொலை பண்ணால் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு பெருசாக நிதி உதவிகள் எதுவும் கிடையாது. தமிழகத்தில் மக்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது அது குறித்து திமுக தலைவர்கள்கிட்ட இல்லை அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள்கிட்ட ஊடகவாதிகள் கேள்விகள் கேட்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊடகவாதிகள் இது மாதிரி பண்ணுறதே ரேரு. அப்படி பண்ணாலும் அந்த கேள்விக்கு அந்த திமுக அமைச்சர்கள் அவ்வளோ தெனாவட்டா பதில் சொல்லுவாங்க, அவ்வளோ திமுறா பதில் சொல்லுவாங்க. சேகர் பாபு அமைச்சராக இருக்கும் பொழுது கோவிலில் எவ்வளோ மோசமாலாம் பேசியிருக்காரு, எவ்வளோ அசிங்கமாலாம் பேசியிருக்காரு, அங்கிருந்த பக்தர்களை எவ்வளோ மோசமாலாம் நடத்தியிருந்தாரு. இப்போ அந்த ஆள் என்ன பண்ணுறாரு? லைனில் நின்று போகிறாரு கோவிலுக்கு. கர்மாங்கிறது இதுதான். இன்னமும் திருந்தாமல் இன்னும் அதே திமுரு தெனாவட்டோட இந்த திமுக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே மதிப்பு மரியாதை கொடுக்காம ரொம்ப ஹெட்வெயிட்டோட அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எழுதி வச்சுக்கோங்க, திமுக இதுக்கப்புறமா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. மக்கள் எப்போவுமே நிராகரிச்சுட்டே தான் இருப்பாங்க. எப்போவுமே திமுகவை நிராகரிச்சுட்டு தான் இருப்பாங்க. வேற வழியே இல்லை, சாய்ஸே கிடையாது, இந்த முறை திமுக தான் ஓட்டு போகணுன்ற வேற வழியே இல்லாமல் தான் திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. பட் இதே மாதிரி இவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் திமுகவுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடைக்கவே கிடைக்காது. யாரும் அவங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க.